பணத்தை பெருக்கும் பச்சை கற்பூரம். அந்த ஹெட்டிங்கை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக பச்சை கற்பூரத்துக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம். தெய்வத்தை வசியப்படுத்தும் சக்தி பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. மகாலட்சுமி பிடித்தமான பொருட்களில் ஒன்று இந்த பச்சை கற்பூரம் ஆகும். இது மிக வாசனை உள்ள பொருள். இது மருந்துக்காகவும் பயன்படுத்துகிறாங்க. நம்ம தொழிலில் வெற்றி பெறவும், பணத்தை பெருக்கவும், லட்சுமி கடாட்சியம் நம்ம வீட்டில் நிலைத்து நிற்கவும் இந்த பச்சை கற்பூரத்தை நம்ம பயன்படுத்தணும். திருப்பதியில் இருக்க பெருமாளுக்கு இந்த பச்சை கற்பூரம் சாத்தப்படுறாங்க, டெய்லி சாத்தப்படுகிறது. அதனால அங்க வசிய சக்தி ஏற்பட்டு மக்கள் அதிகம் சொல்றாங்க. பணக்கார கடவுளில் ஒன்று திருப்பதி பெருமாள். பச்சை கற்பூரம் பயன்படுத்துறாங்க. அத்தகைய சிறப்புமிக்க அந்த பச்சை கற்பூரத்தை பத்தி நாம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பச்சை கற்பூரத்தை நம்ம தொழில் பெருக்கவும், பணத்தை பெருக்கவும், நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிலைத்து நிற்கவும் இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கை அளவு துண்டு உள்ள ஒரு பச்சை துணியை, காட்டனாலும் இருக்கட்டும், இல்லைன்னா வெல்வெட்டு துணியா இருந்தாலும், பட்டு துணி இருந்தாலும் சிறந்தது, ஒரு கை அளவு சதுரமா எடுத்துக்கணும். பச்சை கலர்லயும் சிகப்பு கலர்லயும் இருக்கணும். அந்த துணியை என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பன்னீர்ல நனைச்சி காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு பச்சை கற்பூரத்தை வாங்கி வச்சுக்கணும். ஏலக்காய், லவங்கம், குங்குமம் பூ, வாசனை மிக்க ஜவ்வாது, இது 5ம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். வச்சுட்டு மறுநாள் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 அப்போ இது கண்டிப்பாக 6 to 7 அப்போ இது செய்யணும். அப்போ செய்யும்போது நம்ம சாமி அறையிலையோ இல்லை அலமாரிலையோ விளக்கு ஏற்றிட்டு விநாயகரை கும்பிட்டு, நான் செய்கிற இந்த பரிகாரம் எனக்கு முழு பலனையும் கொடுக்கணும் அப்படின்னு விநாயகர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும். அப்போ இந்த பச்சை துணியும் சிகப்பு துணியிலையும் படத்தில் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பக்கத்தில் வச்சுக்கணும். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு ஜவ்வாது தடவணும். ஜவ்வாது கொஞ்சம் துளி துளியாக போடணும். அதுக்கப்புறம் 3 பச்சை கற்பூரம், 3 ஏலக்காய், 3 லவங்கம், அப்புறம் குங்குமம் பூ சிறிதளவு போட்டுக்கணும். போட்டுட்டு அது அப்படியே ஒரு முடிச்சு போல பண்ணிட்டு பச்சை துணியை பச்சை நூலால கட்டணும். சிகப்பு துணியை சிகப்பு நூலால கட்டிட்டு விநாயகர் படத்துக்கிட்டயோ இல்லை விளக்குக்கிட்டயோ வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மல்லிப்பூ இருந்தா சாமி படத்துக்கும் போட்டுட்டு அந்த முடிச்சு மேலையும் வைக்கணும். இப்போ இதை வச்சுட்டு இது நம்ம பீரோல வைக்கிறதுக்கும் அப்புறம் டெய்லி யூஸ் பண்ற பணப்பெட்டியில வைக்கிறதுக்கும் இந்த 2 முடிச்சு சரியா போயிடும். வெளியே ஆண்கள் வேலைக்கு செல்லும் போதோ இல்லது வியாபாரத்துக்கெல்லாம் போகும்போதோ நம்ம இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கணும். ஒரு சின்ன சின்ன துண்டு, அதே பச்சை கலர்ல சின்ன துண்டு ஒரு துணியை எடுத்துட்டு அதுல ஒரே ஒரு பச்சை கற்பூரம் வச்சு நல்லா மடிச்சு பச்சை நூலால கட்டிக்கணும். கட்டிட்டு அது ஏன்னா அவங்க பேக்கெட்ல வைக்கிறதுக்கு கரெக்டா இருக்கிற அளவுக்கு சின்ன துணி, வீடியோல காமிச்சிருக்கிற அளவு சின்ன துண்டு துணியை எடுத்து இது ஒரு பச்சை கற்பூரம் போட்டு ஜவ்வாது தடவி ஒரு பச்சை கற்பூரம் போட்டு முடிச்சு போட்டு வச்சுக்கலாம். வச்சுட்டு அவங்க ஜென்ஸுங்க வெளியே போகும்போது அதை பேக்கெட்ல வச்சிடணும். பேக்கெட்ல வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க போற வேலை வெற்றி பெறும். பணம் வீண் விரயம் ஆகாது. பணத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு இந்த பச்சை கற்பூரம். ஆண்களுக்கு எடுத்துட்டு போகிறதுக்கு சின்ன பச்சை துணியில வச்சு இந்த பச்சை கற்பூரம் முடிச்சு போட்டு வச்சிருக்கோம்ல, அதுவும் முன்ன வச்சிருந்த பச்சை முடிச்சுகளோட இதுவும் வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ போட்டு அப்புறம் கற்பூர தீபார்த்தனை காமிச்சிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு அதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். முடிச்சு எப்படி பயன்படுத்தணும்னா, பீரோல நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்காக வச்சுள்ள பரிசோ இல்லை பணப்பெட்டியோ இல்லை மஞ்சள் பையிலையோ இந்த முடிச்சு வைக்கணும். ஏன்னா அந்த பணம் வீண் செலவு ஆகாம மேலும் மேலும் பெருகி வரணும் அப்படின்னு நினைச்சு அந்த பச்சை மூட்டைய அதுல வைக்கணும்.
அது மாதிரி வச்சோம்னா பச்சை கலர் வந்து பணத்தை வந்து வீண் விரயம் ஆக்காது, பணத்தையும் மேலும் மேலும் பெருக்கும். அதனால அந்த பச்சை முடிச்சிய சேமிக்கிற வைக்கிற பாக்ஸ்ல வைக்கணும். இந்த சிகப்பு கலர் முடிச்சிய வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ற பணம் பெட்டியில வைக்கணும். அதாவது டெய்லி யூஸ் பண்ற காய்கறி வாங்குறதுக்கு, பெட்ரோல் போடுறதுக்கு, வெளியே ஏதாவது திங்ஸ் வாங்குறதுக்கெல்லாம் வச்சிருக்கோம்ல, அந்த காசு பெட்டியில இந்த சிகப்பு கலர் முடிச்சிய போடணும். ஏன்னா சிகப்பு கலரானது பணத்தை வந்து வீண் செலவு ஆக்காம பணத்தை ஈர்க்கும் சக்தியும் சிகப்பு கலர் முடிச்சுக்கு உண்டு. அதனால இந்த சிகப்பு கலர் முடிச்சை வந்து இந்த டெய்லி யூஸ் பண்ற பணப்பெட்டியில வச்சுக்கணும். இந்த சின்ன துண்டு வந்து ஆண்களுக்கு வெளியே போகும்போது பேக்கெட்ல வச்சுக்கிறதுக்காக அவங்களுக்கு நம்ம கொடுத்து அனுப்பணும். அது வந்து அவங்க எடுத்துன்னு போற காசு வீண் விரயம் ஆகாமல் இருக்கிறதுக்கும், பணத்தை மேலும் மேலும் ஈர்க்கிறதுக்கும், அவங்க போற வேலை வந்து வெற்றிகரமாக முடியறதுக்கும், பணத்தை வந்து பல மடங்கு பெருக்கிறதுக்கும் இந்த பச்சை கற்பூரம் வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு கடவுள் முன்னாடி நின்று நம்ம எதை கேட்டு வேண்டுறோமோ அது கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை உண்டு. பச்சை கற்பூரத்தை ஒரு துண்டை எடுத்து அதை நல்லா தூளாக்கி நம்ம விளக்கேற்றுவோம்ல, டெய்லி சாமி படத்துக்கு முன்னாடி விளக்கேற்றுவோம்ல, அந்த விளக்கேற்ற எண்ணெயில ஒரு பாட்டில ஊற்றி வச்சிருப்போம்ல, அந்த எண்ணெய்க்குள்ளார இந்த பச்சை கற்பூரத்தை போட்டு வச்சிடணும். தூள் பண்ணி போட்டுடணும். அப்போ நம்ம டெய்லி விளக்கேற்றும் போது இந்த எண்ணெயை யூஸ் பண்ணும்போது அங்க வந்து நறுமணம் வீசும். அங்க வந்து மகாலட்சுமி வந்து குடிக்கொள்வாங்க. அப்புறம் வந்து வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நம்ம வீடு கிளீன் பண்ணும்போது, வீடு துடைக்கும் போது, இந்த தலைவாசல துடைக்கும் போது பன்னீரும் அதில் பச்சை கற்பூரம் மஞ்சளும் 3 கலந்து தலைவாசலை நல்லா துடைச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும். வாசனை உள்ள இடத்துலதான் மகாலட்சுமி குடியேறுவாங்க. அப்போ நம்ம இல்லம் தேடி மகாலட்சுமி வருவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நீரும் மஞ்சளும் பச்சை கற்பூரம் கலந்துருக்க தண்ணீரை வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டோம்னா வீட்டுல இருக்க தீய சக்தி எல்லாம் போயிட்டு நல்ல சக்தி, பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம வீட்டுக்கு உண்டாகும். வீடு ஃபுல்லா தெளிச்சோம்னா தீய சக்தி எல்லாம் வெளியே ஓடிட்டு வீட்டுக்குள்ளார நல்ல சக்தி வரும். பச்சைக்கற்பூரத்தை மகிமையை அறிஞ்சு அதனுடைய பெருமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை மதிச்சு நம்ம வந்து பச்சைக்கற்பூரத்தை யூஸ் பண்ணோம்னா அதன் பச்சைக்கற்பூரத்தினுடைய முழு பலனையும் நம்மளால வந்து அடைய முடியும். இது வந்து இந்த பச்சை கற்பூரம் வந்து எப்போ கரைஞ்சு போச்சோ, அது வந்து காற்றுல கரையக்கூடிய தன்மை உள்ளது. அதனால கரைஞ்சிட்ட உடனே திருப்பி ஒரு நல்ல நாளா பார்த்து இது மாதிரி வீடியோல காமிச்சிருக்க மாதிரி திருப்பி முறை பண்ணி திருப்பி பீரோல இது மாதிரி வச்சுக்கணும். இது மாதிரி வச்சுட்டே வந்தோம்னா நம்மளை அறியாமலே நம்ம வீட்டுல இருக்க வறுமை எல்லாம் போயிடும். ஏழ்மையானவனையும் கோட்டீஸ்வரன் ஆக்கும், குபேரனும் ஆக்கும் பச்சை கற்பூரம். அத்தகைய சிறப்பு மிக்கது இந்த பச்சை கற்பூரம். ஆனா அதை வந்து நம்ம மதிச்சு அதனுடைய பெருமையை தெரிஞ்சு அதுக்கு மதிப்பு கொடுத்து நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சோம்னா நம்ம இல்லத்தில் மகாலட்சுமி என்றும் குடிக்கொண்டிருப்பாள். நன்றி, வணக்கம்.